Taste the Daily. Taste the Daily. And there are two. திருச்சியில் அடுக்குமாடி குடியிருப்பில் 10 சவரன் நகை திருடப்பட்டிருக்கும் அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? வணக்கம் சாம். திருச்சி மாநகரம் திருவண்ணாக்கால் அருகே கும்பகோணத்தம் சாலையில் சங்கர் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இந்த குடியிருப்பில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வசித்து வருகின்றனர். இதில் தரைத்தளத்தில் இ பிளாக்கில் ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவியாளர் மீனாட்சி என்பவர் வசித்து வருகிறார். இவரது மகன் கணேசன் கோவில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது சகோதரர் ரவிச்சந்திரன் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் மாடியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் மீனாட்சி வீட்டை கூட்டிவிட்டு கடந்த 27ஆம் தேதி திருச்சி கேக்க நேர் பகுதியில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் வழக்கம் போல் காலை 6 மணிக்கு நடைபயிற்சி சென்று மீண்டும் 9 மணி அளவில் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவரது சகோதரர் வீடு திறந்து உள்ளது. அதனை பார்த்து ரவிச்சந்திரன் அவரது சகோதரர் உள்ளே சென்று பார்த்த பொழுது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரவும் உடைக்கப்பட்டு உள்ளது. உடனே ரவிச்சந்திரன் அவரது சகோதரிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் திருடு போய் உள்ளது என தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அவரது சகோதரி மீனாட்சி வீட்டிற்கு பார்த்தபோது பீரோவில் இருந்த 10 சவரன் நகை மற்றும் 19,000 ரொக்கம் திருடு போய் உள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் போலீசார் கைரேகை நிபுணருடன் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நள்ளிரவு 2 மணி அளவில் 3 பேர் கைலி அணிந்து கொண்டு சட்டை இல்லாமல் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு வீட்டிற்கு சென்று திருடியுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. இது குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்பு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அதனை சுற்றி சிசிடிவியில் இருந்து 3 பேர் திருடிய சம்பவம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 3 பேர் யார் எங்கு சென்றார்கள் என்று மற்ற பகுதிகளில் சிசிடிவி ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் அந்த திருடர்கள் எந்த பகுதியிலே சென்றுள்ளார் என்பது குறித்தும் விசாரணை செய்து வருகின்றனர். சாம், விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Taste the Daily. Taste the Daily.